வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதாம். ஒரு படி கூட இறங்காத எடப்பாடியா அசைந்து கொடுக்கவில்லையே, செங்கோட்டையன் விதித்த காலக்கெடு முடியுதாம். வாங்க வீடியோவை முடிவாக கண்கலாம். அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு விதித்த காலக்கெடு இன்னும் 3 நிமிடங்களில் முடிவடைய நிலையில்தான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பும் நிலவி வருகிறதா. அதாவது கடந்த வாரம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர் சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்துள்ளார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை உடனடியாக மீண்டும் சேர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு கே செங்கோட்டையன் அவர்கள் நிபந்தனை ஒன்றை விதித்திருந்தாராம். அதாவது கட்சிக்கு எதிராக செயல்படுவர்களை நீக்குவதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது குறித்த கேள்விகளெல்லாம் எழுப்பப்பட்ட போது 2009 ஜெயலலிதாவால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டாத செங்கோட்டையன் ஆவேசமாக தெரிவித்திருந்தார். தனது காலக்கெடு குறித்து விளக்கமளித்த செங்கோட்டையன் அவர்கள் 10 நாட்களுக்குள் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் சேர்க்கப்படவில்லை எண்ணில் என்றால் அவர்களுடன் இணைந்துதான் நாங்கள் கட்சியை ஒருங்கிணைக்கும் பணியில் ஈடுபடுவோம் என்று செங்கோட்டையன் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருந்தாராம். மேலும் தனது கோரிக்கைகளை பரிசீலித்தால் மட்டுமே இனி எடப்பாடி பழனிசாமியுடன் நான் தனது சுற்றுப்பயணத்தை மக்களிடம் பேச இருக்கிறேன் என்று கூறியிருந்தார் என கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தாராம். அதாவது அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும், இந்த கழகத்தின் பொதுச்செயலாளர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். அதாவது 2016க்கு பிறகு தொடர்ச்சியாகவே பல தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தது அதிமுக. அது மட்டுமின்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்ததால் 2024 30 இடங்களில் வென்றிருப்போம், வேலுமணி கூட இதை சுட்டிக்காட்டினார் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறினார். அதாவது கழகம் தொய்ந்துவிடக் கூடாது என எடப்பாடி பழனிசாமியிடம் கூறினோம், கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும், மறப்போம் மன்னிப்போம் என்று அவரிடமே நாங்கள் சொன்னோம், ஆனால் அதை அவர் ஏற்கவில்லை என்று செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர் சொல்லியிருந்தாராம். அதாவது தேர்தல் நெருங்குவதால் பிரிந்து சென்ற தலைவர்களை உடனடியாக மீண்டும் சேர்க்க வேண்டும் கட்சியில் என செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அவ்வாறு சேர்க்கப்படாவிட்டால் அதற்கேற்ற நடவடிக்கை எல்லாம் நாங்கள் எடுப்போம் என்று அவர் கடுமையாக எடப்பாடி மீது விமர்சனங்கள்லாம் வைத்துள்ளாராம். அதாவது 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று பிரிந்து சென்ற தலைவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வலியுறுத்தினோம், ஆனால் அவர் எதையும் கேட்க தயாராக இல்லை என்று செங்கோட்டையன் தெரிவித்திருந்தாராம். தேர்தலுக்கு முன்பு கூட வெளியேறுகளை கட்சியில் சேர்க்க வேண்டும், 10 நாட்களுக்குள் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்த காலக்கெடு நெருங்கி வருவதால் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப் போகிறார் என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறதா. அதாவது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மீது கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்கை, அதாவது பதவிகளை பறிக்கக்கூடும் என பேசப்படுகிறதாம். செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளதால் எடப்பாடி பழனிசாமி எந்த மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பது ஒரு பெரும் எதிர்பார்ப்பெல்லாம் வளர்ந்து வருகிறதாம். அதாவது இருப்பினும் கூட அத்தகைய நடவடிக்கை அரசியல் மற்றும் ஜாதி ரீதியான தாக்கங்களை கருத்தில் கொண்டு இபிஎஸ் அவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவதாக கூறப்படுகிறதாம். கட்சி வட்டாரங்கள்படி செங்கோட்டையன் சமீபத்தில் செயல்பாடுகள் குறித்து சில நிர்வாகிகளாம் அதிருப்தியில் தெரிவித்துள்ளார்களாம். மேலும் அவரது தொடர்ச்சியான செயல்கள் அதிமுகவில் தற்போதைய ஒற்றுமையை பாதிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கருதுவதாகவும் ஆதரவாளர்கள் தெரிவித்திருந்தார்களாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.